வணக்கம் சென்னை மக்களே! வேளச்சேரியிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் இடையே இப்படி ஒரு ட்ரெயின் ஓடுறத பார்க்கறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 17 டூ 18 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. கண்டிப்பா இது நம்ம சென்னை மக்களுக்கு சின்ன ஒரு வெயிட் கிடையாது. பட் எனிஹவ் மார்ச் 14ஆம் தேதியான இன்னைக்கு இந்த ட்ரெயின் ரூட் அதாவது செயின்ட் தாமஸ் மவுண்ட் டூ வேளச்சேரி இடையிலான ட்ரெயின் ரூட்ட பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் வி டிராவல் இந்த ட்ரெயின் பத்தின டீட்டெயில்ஸ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையுடைய புறநகர் பகுதிகளான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல ஒரு ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணி அத பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரதுக்கு 15, 20 இயர்ஸ் ஆயிடுது. சென்னையுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இந்த மாரி 15, 20 இயர்ஸ் ஆகுறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்கு இன்றளவும். ஆனா சென்னை நகருடைய மத்திய பகுதியான மெயின் ஏரியாவா இருக்கிற வேளச்சேரி மாரியான ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு 18 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு பேசுபொருளா மாறும். அந்த மாரி தான் இந்த ப்ராஜெக்ட்டும் ஆச்சு. ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆன டேட்ல இருந்து அது கம்ப்ளீட் ஆகுற டேட் வரைக்குமான டிஃபரன்ஸ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா இது நம்ம சென்னை நகருடைய ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிலேய்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட்ட முதல்ல நம்ம இந்தியன் கவர்ன்மென்ட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் எப்ப சாங்ஷன் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட டீடைல் ஹிஸ்டரி பத்தியும், ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்ட்ட எப்படி இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள நான் அடுத்தடுத்த வீடியோல பதிவிடுறேன். இந்த வீடியோல சென்னை பீச்சுக்கும் செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் இடையிலான இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ இவங்க எப்படி ஆப்பரேட் பண்ண போறாங்க? இதற்கு முன்னாடி எப்படி ஆப்பரேட் பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த ட்ரெயின் சர்வீஸோடைய டைமிங்ஸ் என்ன? செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கும், வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையே இருக்கிற ஆதம்பாக்கம் மற்றும் புழுதிவாக்கம் ஸ்டேஷன் பத்தின ஒரு சில அப்டேட்ஸ், செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் வேளச்சேரிக்கும் இடையிலான ஜர்னி டைம், செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டி மாடல் ஹப்பா மாறி இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ரைடு தான் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். இப்ப நான் இருக்கிறது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல தான். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒரு 3 பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டேஷன்ல இருக்கு. செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பீச் நோக்கி போற ட்ரெயின் ஆனது பிளாட்ஃபார்ம் 1ல நிக்கும். சென்னை பீச்ல இருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போற வண்டியானது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல தான் வரும். செயின்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில அந்த ஸ்டேஷன்ல 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்கு. 2 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ட்ரெயின்ஸுமே டுவர்ட்ஸ் வேளச்சேரி ஆர் பீச் நோக்கி தான் போகும். இந்த ரூட்டை இவங்க இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா வண்டியுமே சென்னை பீச்ல இருந்து வேளச்சேரி வரைக்கும் தான் வரும். அப்படி இல்ல அப்படின்னா திருவள்ளூர், ஆவடி போன்ற இடங்கள்ல இருந்து வேளச்சேரி பீச் வரைக்கும் வர்றது வழக்கம். இப்போ இவங்க இந்த ரூட்டை செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ரூட்ல இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெயின் சர்வீசஸை ஆப்ரேட் பண்ண போறாங்க. சென்னை பீச்ல இருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் அதாவது இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 43 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸை இவங்க இயக்க போறாங்களாம். அதே மாதிரி சென்னை பீச்ல இருந்து வேளச்சேரி இந்த பழைய ஸ்ட்ரெச்சுக்கு நாள் ஒன்றுக்கு 2 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸை இவங்க ஆப்ரேட் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்ல, செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் வேளச்சேரிக்கும் இடையே ஷட்டில் சர்வீசஸையுமே இவங்க ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரெயின் இந்த மாதிரி ஓடப்போகுது. இந்த ட்ரெயினுடைய டைம் டேபிள் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டைம் டேபிள்ல 2 டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஒன்னு ப்ளூ கலர், இன்னொன்னு எல்லோ கலர். ப்ளூ கலர்ல இவங்க மார்க் பண்ணியிருக்கிற அந்த ட்ரெயின் சர்வீஸ் செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் வேளச்சேரிக்கும் இடையே ஓடுற ஷட்டில் ட்ரிப் ஆகும். அதே மாதிரி எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்கிற ட்ரெயின்ஸ் வேளச்சேரிக்கும் சென்னை பீச்சுக்கும் இடையே ஓடுற ட்ரெயின்ஸ் ஆகும். அதாவது முன்னாடி எப்படி ஓடிட்டு இருந்தோ அதே மாதிரியான ஒரு ட்ரெயின் சர்வீஸை இவங்க எல்லோ கலர்ல டைம் டேபிள்ல மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் சென்னை பீச்ல இருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் இடையே ஒரு 43 ட்ரெயின்ஸையும், சென்னை பீச் டு வேளச்சேரி ஒரு 2 ட்ரெயின்ஸையும், செயின்ட் தாமஸ் மவுண்ட் டு வேளச்சேரி அதாவது இந்த ஷட்டில் ட்ரிப் இந்த 3 ஸ்டேஷன்ஸ்க்கு இடையே கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரெயின்ஸை நம்ம ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த டைம் டேபிள பார்க்கும்போது எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் ஓடும் அப்படின்ற மாரி தெரியுது. 20 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் அப்படின்றது என்ன பொறுத்தவரையில கொஞ்சம் லாங்கரா தான் தெரியுது. இதுவே ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்கு விட்டாங்க அப்படின்னா நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். எஸ்பெஷலி டியூரிங் பீக் ஹவர்ஸ் ஆவது எவ்ரி 5 டூ 10 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னா மட்டும் தான் இந்த ஸ்ட்ரெச் உடைய ஃபியூல் யூட்டிலைசேஷன் ஆனது கிடைக்கும். 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு வண்டி அப்படின்னா நெறைய பேர் ஆட்டோ பிடிச்சோ இல்ல அவங்க சொந்த வண்டியிலயோ கூட செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து வேளச்சேரி நோக்கி போயிடுவாங்க. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது 10, 15 கிலோமீட்டர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால நெறைய பேர் வந்து அவங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்துறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் தான் இன்னும் பேட்டர்னேஜ் ஆனது அதிகரிக்கும். அப்படி பேட்டர்னேஜ் அதிகரிச்சா மட்டும்தான் இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு யூட்டிலைசேஷனை பெறும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த எக்ஸ்டென்ஷன் கவர் பண்ற 3 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பத்தி தான். ஒன்னு செயின்ட் தாமஸ் மவுண்ட், இன்னொன்னு ஆதம்பாக்கம், இன்னொன்னு புழுதிவாக்கம். இந்த 3 ஸ்டேஷன்ஸுமே ஆபரேஷனலா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல.
அட் பிரசன்ட் ட்ரெயின்ஸ் ஆனது புழுதிவாக்கத்துல மட்டும் தான் நிக்குது. ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ஸ் ஆனது நேற்று நிக்கல. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நிக்காது அப்படின்னு தெரியுது. ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டேஷன்ல இப்ப வண்டி நிக்காது அப்படின்ற மாதிரி சதர்ன் ரயில்வே சொல்லியிருக்காங்க. ஆபரேஷனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷனல் ரீசன்ஸ் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கிறது தான் அது குறிக்குது. ட்ரெயினோட டைமிங்கை பொறுத்தவரையில சென்னை பீச்ல இருந்து முதல் வண்டி காலை ஒரு 5 மணிக்கு புறப்பட்டு ஒரு 6:05 மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆயிடுது. அதே மாதிரி நைட் ஒரு 10:20க்கு சென்னை பீச்ல இருந்து புறப்படுற வண்டியானது நைட்டு ஒரு 11:25க்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆயிடுது. ரிவர்ஸ் டைரக்ஷன் இதே டைமிங் தான் இவங்க மெயின்டைன் பண்றாங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு நான் சொல்றது சென்ட் தாமஸ் மவுண்ட் டு பீச். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல முதல் வண்டியானது காலை ஒரு 5 மணிக்கு புறப்பட்டு ஒரு 6:05க்கு மெட்ராஸ் பீச் வந்து ரீச் ஆயிடுது. அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நைட் ஒரு 10:20க்கு புறப்படுற வண்டியானது ஒரு 11:25க்கு நம்ம சென்னை பீச் ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணுது. இந்த எக்ஸ்டென்ஷனால பெருசா பெனிஃபிட் ஆக போற ஒரு இடம் அப்படின்னா நம்ம நிச்சயமா சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனை சொல்லியே ஆகணும். நம்ம ஒரு சபர்பன் ட்ரெயின்ல போனோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல போனோம் அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா ஒரு எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின்ல போனோம் அப்படின்னாலும் சரி, இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுல வேணாலும் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். இன் ஃபியூச்சர் நம்ம சென்னை நகரில் நிறைய மல்டி மாடல் டிரான்சிட் ஹப் வரப்போகுது. அதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறதுக்கு 18 வருஷம் ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயமா இல்லை. பட் ஸ்டில் அதுதான் ரியாலிட்டி. இந்த ரூட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறது நிச்சயமாக நங்கநல்லூர், புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருக்க போகுது. இந்த ஏரியாவுடைய கமர்ஷியல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண தான் போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. இதே மாதிரி நம்ம சேனல்லேருந்து நிறைய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.